விஜய்க்கு அந்த பகுதியில கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு அதிகமா வரும் அப்படின்னு கிறிஸ்தவர்கள ஜாதி இருக்குங்க. கிறிஸ்தவ வெள்ளாளருங்க விஜய். சும்மா கிறிஸ்தவர்கள்னா ஏதோ ஜாதி இல்லைங்கிற மாதிரி ஊடகத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது வன்மையா கண்டிக்கத்தக்கது. சீமான் தான் கிறிஸ்தவர்கள்ல பறையர், தேவேந்திரர், அருந்ததியர் கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தோட்டத்துல அநீதி நடக்குது, சர்ச்சில் தேவாலயத்தில் அநீதி நடக்குது, கல்வி நிறுவனங்கள் அநீதி நடக்குதுன்னு கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்தில் உயர் வகுப்பு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ தலித் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கிறத குரல் கொடுத்து அறிக்கை விட்டுட்டு அந்த இதை தட்டி கேட்குற ஒரு சீமான் தாங்க. கிறிஸ்தவ வெள்ளாளர் இருக்காங்க, கிறிஸ்தவ வன்னியர் இருக்காங்க, கிறிஸ்தவ நாடார் இருக்காங்க, கிறிஸ்தவ பரதவ மீனவர் இருக்காங்க, கிறிஸ்தவ முக்குவ மீனவர் இருக்காங்க, கிறிஸ்தவ உடையார் இருக்காங்க, கிறிஸ்தவ வெள்ளாளர் இருக்காங்க. விஜய் கிறிஸ்தவ வெள்ளாளர். கிறிஸ்தவருங்கிறனால ஒன்னா கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டுவாங்க அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவத்தில் பெரிய அளவு ஜாதி இருக்கு. கிறிஸ்தவர்கள் ஒன்னா யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா ஒரு நாடார் கிறிஸ்தவருக்கு மீனவர் கிறிஸ்தவெல்லாம் போட மாட்டான். எங்க ஊர்லேயே தெரியுமே, எல்லா நாடாருக்கு கொடுக்குறீங்க, மீனவருக்கு ஒன்றும் இல்லைன்னு பரதவர் கிறிஸ்தவர்களும் முக்குவர் கிறிஸ்தவர்களும் எங்க ஊர்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க.